ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குஜராத் டைட்டன்ஸ் vs மும்பை இந்தியன்ஸு மேட்ச் நம்பர் 5. இந்த மேட்ச் வந்து 7:30 மார்ச் 24 நரேந்திர மோடி ஸ்டேடியமில் தான் நடக்க போகுது, அகமதாபாத்தில். ஸோ ஹர்திக் பாண்டியாவோட ஒரு ஓன் டீம்னே சொல்லலாம். அந்தளவுக்கு 2 இயர்ஸாக வந்து குஜராத் டைட்டன்ஸில் இருந்தார். திடீர்னு பார்த்தோம்னா எம்ஐ போனார். அது மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போது சுக்மன் கில் தான் வந்து கேப்டனு. ஹர்திக் பாண்டியா எம்ஐயோட கேப்டன். ரோஹித் சர்மா அவர் கீழே தான் ஆட போகிறார். ஸோ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, ஹர்திக் பாண்டியாவுக்கும் நல்ல ஒரு கிரவுண்டு தான், பழக்கமான ஒரு கிரவுண்டு. சுக்மன் கில்லுக்கு ஃபேவரட் கிரவுண்டு. சுக்மன் கில் இங்கே மட்டும்தான் வந்து ஸ்கோரே பண்ணுவார். அந்த அளவுக்கு வந்து அவர் நேமே வாங்கியிருக்காரு. அந்த அளவுக்கு அவர் இந்த கிரவுண்டில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் கேப்டன்ஷிப்பில் எப்படி ஆடுவார்? ஒரு ருத்ராஜ் கேக்வாடு கேப்டன்ஷிப் கொடுத்தாங்க. நம்ம கெஸ் பண்ண மாதிரி அவர் கேப்டன்ஷிப் கொடுத்தா ப்ரெஷர் ஆகி அவுட் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குன்றது அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி சுக்மன் கில் அவுட் ஆகிறாரா, இல்லை அவரோட ஃபேவரட் கிரவுண்டை யூஸ் பண்ணி அதிக ரன்ஸுக்கு போகிறாரன்றதையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ குஜராத் டைட்டன்ஸ் vs மும்பை இந்தியன்ஸு 5வது மேட்ச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சாக இருக்கும். கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியாக்காண்டி இந்த மேட்சை பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஓன் டீம் மாதிரி 2 வருஷம் இருந்துட்டு டக்குன்னு பார்த்தோம்னா அவரோட பழைய டீமான எம்ஐக்கே வந்திருக்காரு. ஸோ பார்ப்போம் எப்படி வந்து ஆடுறாருன்னு. இங்கே பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்ச்சு ஜிடியும் 2 மேட்ச் எம்ஐயும் வின் பண்ணியிருக்காங்க. ஓவரால் 4 மேட்ச்சில். ஸோ ஜிடி தான் லாஸ்ட் 2 வருஷமாக ஒரு பெரிய டீமாக இருந்திருக்காங்க. பட் அந்த பெரிய டீமோட கேப்டன் இப்போ எம்ஐ கேப்டனாக மாறி இருக்காரு. ரோஹித் சர்மா அவர் கீழே ஆட போகிறார். T20 டொமஸ்டிக் பார்த்தோம்னா 27 மேட்ச் நடந்திருக்கு. 12 மேட்ச் ஃபஸ்ட் பேட் டீமும் 14 மேட்ச் வந்து செகண்ட் பேட் டீமும் ஆவரேஜாக 169 ரன். இந்த கிரவுண்டில் என்ன நடந்திருக்குன்னா, ஸ்பின்னர்ஸ்க்கு நல்ல சாதகமாக கிடச்சிருக்கு. கட்டர்ஸ் போடக்கூடிய, ஸ்லோயர் ஒன்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு நல்ல வாய்ப்புன்றது விக்கெட் கிடைக்க இங்கே அமைஞ்சிருக்கு. ஸோ யார் யார் கட்டர்ஸ் போடுவாங்களோ, ஸ்லோவாக பவுல் பண்ணுவாங்களோ, ஸோ எப்படின்னா ஒரு மிச்சல் மார்ஸு, கேமரன் கிரீன், இந்த மாதிரி ஒரு பார்ட் டைம் பவுலர் மாதிரி போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸுக்கும் நல்ல ஹெல்ப் கிடச்சிருக்கு. பேட்டர்ஸ் இனிஷியலாக பார்த்தோம்னா குயிக்காக அடிக்க போய் விக்கெட்ஸை கொடுத்துருக்காங்க. பட் ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டிங் ட்ராக்கை தான் எப்போயுமே நரேந்திர மோடி ஸ்டேடியமில் செட்டும் பண்ணுறாங்க. இந்த டைமும் அப்படி தான் இருக்கும். ஸோ பேட் பால் ஒன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸ்மால் லீக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப் ட்ரை பண்ணி பாருங்கள். 2K டெக்கன் ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டுமே தராங்க ஐபிஎலுக்கு. அதேமாதிரி கிராண்ட் லீக்கில் ஈஸியாக ஜெயிக்கலாம். காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த ஆப்பில். ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ குஜராத் டைட்டன்ஸ் vs மும்பை இந்தியன்ஸு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருங்க. ஸோ முன்னாடி பார்த்த எல்லா வீடியோஸ்க்கும் நம்ம கொடுத்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கானா கிடையாது. இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸ் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்கேன். காரணம் என்னென்னா 2 மேட்ச் இருக்கிறதுனால இந்த மேட்ச்சுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுப்போன்றது தான். பட் ஒரு மேட்ச் இருக்கோ ஃபுல் டீட்டெயிலாக வந்து நம்ம கொடுப்போம். அதையும் நம்ம சொல்லி தான் ஆகணும். ஸோ கரெக்டான டெலகிராமாவும் பார்த்து வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதேமாதிரி நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலாக செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோலையுமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதேமாதிரி நம்ம வீடியோவோட கமெண்ட்லேயும் நிறைய பேர் வந்து டீம் தரேன், நம்பர் கொடுக்குறதா அப்படி இப்படின்னு கொடுப்பாங்க. எல்லாமே ஃபேக்கு தான். ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் இருக்கோ அதை மட்டும் வந்து பயன்படுத்திக்கோங்க. யாருக்கிட்டே அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நான் ப்ளே பண்ணுற டீமை தான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம வின்னிங்ஸ்மே வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு கொடுத்துருந்தோம். அதையுமே வந்து நான் வந்து பின் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு கொடுத்த டீம் வச்சு தான் நானும் ப்ளே பண்ணுறேன். ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே. ஸோ இதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக வின் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான ஆப்பை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். 2 ஆப்ஸ் 3 ஆப்ஸில் ப்ளே பண்ணாலும் டைமிங்கை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து ப்ளே பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் கிடைக்கும். ஏன்னா ஒரே கான்டெஸ்ட்டில் போய் மொத்தமாக ஜாயின் பண்ணவே கூடாது ஸ்மால் லீக்கு. ஸோ கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம வின்னுன்னு சொல்லிடுவோம், லாஸ்ட்னு சொல்லிடுவோம். நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நம்ம எப்போயுமே அப்படி தான் இருப்போம். ஏன்னா ஃபேண்டசியில் வின்னு லாஸ்ன்றது சகஜம். அதை புரிஞ்சுக்கிட்டு ஃபேண்டசி ப்ளே பண்ணுங்கள். கிராண்ட் லீக் ப்ளே பண்ணுறவங்க பிரச்சனையே இல்லை. வீடியோ ஸ்டார்ட்ஸ் அனலைஸை வச்சு நீங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் எத்தனை டீம் வேணால் மேக் பண்ணிக்கோங்க. பட் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்க இப்போ நான் டீம் கொடுக்குறேன்னா அதை காப்பி பேஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு சில பிளேயரை மாற்றினாலும் மாற்றி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் டெலகிராம் ஒரிஜினலாக செக் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். குஜராத் டைட்டன்ஸ் vs மும்பை இந்தியன்ஸு. ஸோ ஷார்ட்டாக தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். அந்த எல்லா பிளேயர்ஸோடதையும் கொடுத்து இமேஜை வச்சு நான் வந்து கொடுக்கல. ஸோ டைமில் அதனால் நான் ஷார்ட்டாகவே வந்து நான் கொடுத்துருக்கேன். அதையும் வந்து நான் சொல்லிடுறேன். மற்ற வீடியோஸ் எல்லாமே நம்ம இமேஜ் வச்சு ஒவ்வொரு பிளேயருக்கு ஏற்ற மாதிரி வந்து சொல்லியிருப்போம். பட் இப்போ வந்து இந்த ஆங்கிளில் சொல்லியிருக்கேன். பட் இதையுமே முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா, ரிதிமான் ஷா தான் ஆடுவார். ராபின் மின்ஸ்னு ஒரு பிளேயரை வந்து எடுத்திருந்தாங்க. பட் அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. அவரை தான் வந்து ஓப்பன் பண்ண வச்சு விக்கெட் கீப்பிங் பண்ணலான்ற ஒரு கான்செப்டில் இருந்தாங்க. பட் ஆனால் அவருக்கு இன்ஜுரின்றதுனால ரிதிமான் ஷா தான் மறுபடியும் ஆடுவார். பட் ரிதிமான் ஷா பயங்கரமாக ஆடிடுவாரா அப்படின்னா, அவர் அன்பிரடிக்டபிள் பிளேயர், ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர்னு சொல்லலாம். நம்ம எதிர்பார்க்குறப்ப பார்த்தோம்னா அவுட் ஆவார், எதிர்பாராதப்போ
திடீர்னு ஆப்போசிட்டில் இருக்க எல்லாருமே அவுட் ஆகிறப்போ அவர் மட்டும் நின்று ஒரு சைட் போயிட்டுருப்பார். ஒரு டஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தாலும் அவர் கோட்ஸி, அடுத்து துஷாரா, இந்த மாதிரி பவுலர்ஸ் அதெல்லாம் ஆடுறதுன்றது கஷ்டம்தான். கண்டிப்பாக கஷ்டப்பட வாய்ப்பு இருக்கும். அதேமாதிரி கேப்டன்ஷிப் பொறுப்பு இருக்கிறதுனால ஹர்திக் பாண்டியாவுக்கும் தெரியும் யார் யாருக்கு குஜராத் டைட்டன்ஸுக்கு வந்து எப்படி பவுலரை யூஸ் பண்ணணும், அதேமாதிரி எந்த டயத்தில் எந்த பவுலரை எடுத்துகிட்டு திருப்பி மாற்றணும் எல்லாமே தெரியும். ஸோ அந்தபடி பார்த்தோம்னா ரித்திமான் ஷா கொஞ்சம் இந்த மேட்ச்சில் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறமா சாய் சுதர்சன் ரொம்ப ஒரு அண்டர்ரேட்டட் பிளேயரு. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பெரிய லெவலில் ஃபார்மில் இல்லை. பட் இந்தியன் டீமில் ஓடிஐ சான்ஸ் கொடுத்தப்போ 250 தொடர்ந்து அடித்தார். 3ஆம் மேட்ச் ஃப்ளாப் ஆனார். பட் இந்த ரஞ்சி டிராஃபியில் கொஞ்சம் வந்து அவர் வீக்னஸ்ன்றது வெளியே வந்திருக்கு. அதை முடிஞ்ச அளவுக்கு எல்லா பவுலர்ஸும் பயன்படுத்த பார்ப்பாங்க. சுக்மன் கில்லு ஆல்ரெடி எப்போயுமே ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். போக போக வந்து குயிக்காக வந்து அடிக்க பார்ப்பார். இப்போ கேப்டன்ஷிப் வந்துருக்கிறதுனால இன்னுமே வந்து ஒரு கேஎல் ராகுல் ஃபார்ம் மோஸ்ட்லி சுக்மன் கில் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது கம்மி. ஓரளவுக்கு சைனாக தான் சான்ஸ்ன்றது இருக்கும். ஏன்னா ஆப்போசிட்டில் பவுல் பண்ணக்கூடிய பேசர்ஸாக இருக்கட்டும், ஸ்பின்னர்ஸாக இருக்கட்டும், ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து சுக்மன் கில் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஓரளவுக்கு டீசென்ட் கேப்டன் சாய்ஸாக நம்ம சுக்மன் கில்ல இந்த மேட்ச்சில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓமர் ஜாய் ஆறாரா இல்லை கெயின் வில்லியம்சன் ஆறாரான்றது ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி மில்லர் ஒரு ஃபாரினர், நெக்ஸ்ட்டு ரஷீத் கான் 2வது ஃபாரினர், ஸ்பென்சர் ஜான்சன் 3வது ஃபாரினர். இந்த 3 பேருமே வந்து வெளிநாட்டு வீரர்கள் வந்து ஆடிடுவாங்க. 4வது பிளேயராக ஓமர் ஜாயா இல்லை கெயின் வில்லியம்சனான்னு பார்த்துக்கோங்க. எவ்வளோ பிளேயராக இருந்தாலும் பெஞ்சில் இருக்க சான்ஸ்ன்றது இருக்குது. ஏன்னா அதை நம்ம டேவிட் வார்னரையும் பார்த்துருக்கோம், கெயின் வில்லியம்சனும் பார்த்துருக்கோம். SRHல அவங்களே மாறி மாறி பெஞ்சில் வந்து உட்காந்துருக்காங்க. இப்போயும் சிக்கந்தர் ராசா வெளியில் தான் இருக்கார். BBLோட கிங்கு ஸோ மேத்யூ சாட் அவரும் பெஞ்சில் தான் இருக்கார். ஸோ யார் வேணால் பெஞ்சில் இருக்கலாம். அதேமாதிரி இந்த சைடில் ஃபாரின் பிளேயர்ஸ்னு பார்த்தோம்னா டிம் டேவிட்டு, அதுக்கப்புறம் நபி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். கோட்ஸி, அடுத்து துஷாரா, இவங்க தான் வந்து மோஸ்ட்லி இவங்களோட ஃபாரின் பிளேயர்ஸாக இருப்பாங்க. இல்லை ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அந்த டைமில் வந்து மாற்றிக்கோங்க. அதேமாதிரி இந்த ஐபிஎல்லில் புதுசாக ஒவ்வொரு டீம்லேயுமே அந்த பயங்கரமாக வந்து ஒரு ஃபேமஸில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் பிளேயர்ஸை எடுத்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே வாய்ப்புன்றதையும் தராங்க, பார்த்துருக்கோம். பட் அவங்க யாரும் பெரிய அளவில் சைன் ஆகலை டெபியூட்டில். ஸோ டெபியூட் பிளேயரை கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த டொமஸ்டிக்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லி டெபியூ கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸை உங்களோட டீமில் எடுக்கிறப்போ ஏதாவது ஒரு சில டீமில் மட்டும் எடுங்க. யாருமே பெரிய அளவில் சைன் ஆகலை, எல்லாமே ப்ரெஷரில் தான் வராங்க. அந்தளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு டோர்னமெண்ட் தான் ஐபிஎல். ஸோ அதனால் ப்ரெஷர் ஆகி அவுட் ஆகிடுறாங்க, இல்லாட்டி விக்கெட் எடுக்க முடியாமல் போகுது. ஸோ அந்தளவுக்கு ரிஸ்க்குன்றது எடுக்க வேணாம். எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ்க்கே கேப்டன்ஸ் கொடுக்குறது நல்லது. ஏதாவது ஒரு சில டீமில் வேணால் ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக எடுத்து வேணால் வச்சுக்கலாமே தவிர்த்து கேப்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். ஸோ சேஃபஸ்ட்டு கேப்டன்ஸ் சாய்ஸ்னால் கண்டிப்பாக சுக்மன் கில் வந்து இந்த மேட்ச்சுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனு. ஓமர் ஜாயன்னா ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். பட் பேட்டிங் பவுலிங் நம்ப முடியுமா அப்படின்னா ஒரு மேட்ச்சில் விக்கெட் எடுக்காமல் இருப்பார். பட் ஒரு மேட்ச்சில் பார்த்தோம்னா திடீர்னு ஒரு 2 விக்கெட்டு பேட்டிங் நல்லா ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர், நல்ல ஒரு டேலண்டட் கிரிக்கெட்டர் தான். ஸோ ஓரளவுக்கு டபுள் ஆப்ஷன் இருந்தால் சேஃபஸ்ட் ஆப்ஷன். ரஷீத் கான் நோ டவுட்டு, எம்ஐ தான் அவரோட ஃபேவரட் டீமு. அதில் எம்ஐயில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸை 2லேருந்து 3 டைம் விக்கெட் எடுத்திருக்காரு ரஷீத் கான். இவருக்கு ஃபேவரட்டான இந்த கிரவுண்டும் கூட. ஸோ அதனால் கண்டிப்பாக ரஷீத் கான் ஒரு சூப்பர் ஆப்ஷன். ஹையஸ்ட்டு ட்ரம்ப் கார்டு பிக்காக நான் பார்க்குறது கண்டிப்பாக மோஹித் சர்மாவும் அடுத்ததாக சாய் கிஷோர். 2 பேர் தான் மிகப்பெரிய கீ. சாய் கிஷோர் ஆடுறாரா இல்லை அந்த இடத்துல வேறு ஏதாவது மீடியம் பேசஸ் ஆட வைக்கிறாங்களான்றதையும் பார்த்துக்குங்க. சாய் கிஷோர் ஆடினா கண்டிப்பாக ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்கு. ஜிஎல்லில் கேப்டன்ஸ் கப்னா கூட ட்ரை பண்ணிக்கலாம். உங்களோட ஜிஎல் டீம்ஸில் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி மோஹித் சர்மா அவரோட ஃபேவரட் டீமும் எம்ஐ தான். ஹையஸ்ட் விக்கெட்டும் அவர் எம்ஐக்கு எதிராக தான் எடுத்திருக்கார். ஸோ ரஷீத் கான், மோஹித் சர்மா, சாய் கிஷோர். ஸோ இதில் மோஹித் சர்மாவும் சாய் கிஷோரும் ஹையஸ்ட்டு லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பாங்க. பட் பயங்கரமான ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்கு. ஸோ ஸ்பென்சர் ஜான்சன், ரஷீத் கானை மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பிக்கும் பண்ணிடுவாங்க. அதேமாதிரி ராகுல் டிவாட்டியா சொல்கிற அளவுக்கு ஃபார்மில் கிடையாது. அபினவ் மனோகர் ரீசெண்டாக ஒரு சில மேட்சஸ் அடிச்சிருக்காரு. பட் எல்லா மேட்சுமே வந்து அவர் ஸ்கோர் பண்ணலை. ஸோ சாய் சுதர்சன் அவர் மீண்டும் ஃபார்முக்கு திரும்பினார்னா, ரித்திமான் ஷா ஏர்லி அவுட் ஆனால் கண்டிப்பாக சாய் சுதர்சன் கேமை எடுத்துகிட்டு போனால். ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் பார்த்தோம்னா மாறி மாறி தான் வராங்க ஜிடியில். ஆஃப் ஸ்பின் நபி யூஸ் பண்ணலாம், அதிக வாய்ப்புகள் இருக்குது. நபி ரீசெண்ட் டைம்ஸில் நல்ல ஃபார்மில் இருக்கார். அவர் இன்டர்நேஷனல் மேட்ச் எல்லா டீமுக்கு எதிராகவுமே ஸ்கோர் பண்ணியிருக்காரு, விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. ஸோ அதனால் நபி ஒரு நல்ல ஆப்ஷன். டிம் டேவிட் பவுலிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. பட் பேட்டிங்கில் அவரும் டீசெண்டான ஒரு ஃபார்மில் இருக்கார். கம்மியான பால்ஸ்க்கு அதிக ரன்ஸ் வந்து தொடர்ந்து வந்து ஹிட் பண்ணிகிட்டே இருக்கார். திலக் வர்மா அவர் கொடுக்குற எல்லா சான்ஸையுமே ஃப்ளாப்பில் தான் போயிட்டுருக்கு. ஒரு 25, 20
30 அவ்வளோதான் வந்து ஸ்கோர் பண்ணுறாரு தவிர்த்து அதுக்கு மேலே போகலை. அவர் பவுலிங் போகிறதுக்கான வாய்ப்புகளும் கம்மி தான். நபி இருக்கிறதுனால அவரோட ஆஃப் ஸ்பின் வந்து ஒர்க் ஆகாது. இசான் கிசான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஆட போகிறார். ஒரு ரிஷப் பந்த் எப்படி, ஒரு விராட் கோலி எப்படியோ, அதே மாதிரி ஒரு ஸ்ரேயாஸ் ஐயர் எப்படியோ நிறையா பிளேயர்ஸ் வந்து ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் ஆடுறாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஆடினார், இல்லைன்னு சொல்லலை. பட் இடையில வந்து டெஸ்ட் மேட்ச் ஆடாமல் அப்புறம் ஒரு பேன் மாதிரி ஏதோ ஒரு இது கொடுத்தாங்க, கான்ட்ராக்ட் கொடுக்காம. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் ரஞ்சி ட்ராஃபியில் வந்து ஆடினார். ஸோ அவரு போகிறா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஸோ அந்த லாஜிக்கில் பார்த்தோம்னா இசான் கிசானும் கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிற சான்ஸ் வந்து இருக்கலாம். அதுக்கு காரணம் ரஷீத் கான், ஸ்பென்சர் ஜான்சன். ஸோ இவங்கெல்லாம் வந்து டைட்டாக பவுல் பண்ணுவாங்க. ஓமர் ஜெய்பாலுமே கொஞ்சம் ஸ்விங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் தான். அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரிஸ்க் தான் ரோஹித் சர்மா, இசான் கிசான் கேப்டன்ஸ் கேப்டன் கொடுக்குறது. ஸோ பெட்டர் சாய்ஸு ஹர்திக் பாண்டியான்னு போயிடலாம். இந்த சைடில் சுப்மன் கில்லுன்னு போகலாம். ஓமர் ஜாயி, அடுத்து பார்த்தோம்னா ரஷீத் கானு, நெக்ஸ்ட்டு நபி. இவங்கெல்லாம் வந்து சேஃபஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் பும்ராவும் ஒரு டீசெண்டான ஆப்ஷன் தான் கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு. ஸோ ஹை ரிஸ்க் பவுலர்ஸ் கேப்டன்ஸ் கேப்டன் போகணும் கிராண்ட் லீக்லனா மோஹித் சர்மா, நெக்ஸ்ட்டு சாய் கிஷோர், துஷாரா, அடுத்ததாக கோட்ஸி. இந்த 4 பேர்த்துக்கு வந்து பவுலர்ஸில் ஹை ரிஸ்க்காக நம்ம போகலாம். மிடில் ட்ரம்ப் கார்ட் பிக்காக கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுக்கணும். டாப்பில் வந்து விக்கெட்ஸ் போயிடும், மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்கிட்ட கேம் நிற்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டேவிட் மில்லர், டிம் டேவிட்ன்ற காம்பினேஷனில் கொடுத்து பாருங்கள். பர்சன்டேஜும் கம்மியாக இருக்கும். அதேமாதிரி அடிக்கக்கூடிய ரன்ஸும் வந்து வேகமாக வந்து அடிப்பாங்க. அதில் நமக்கு 6, 4ன்றப்போ பாயிண்ட்ஸ்ன்றது எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே பார்த்தோம்னா ஃபார்ம் பேஸில் பார்க்குறப்போ மோஹித் சர்மா சரி, பியூ சாவ்லாவும் சரி, 2 பேருமே கிட்டத்தட்ட ஏஜ் அவுட் மாதிரி போய் ஃபார்ம் பேஸில் லாஸ்ட் சீசன் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. தொடர்ச்சியாக விக்கெட்ஸுமே வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் ஓவரால் ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை நம்ம மாற்றி மாற்றி வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுக்குறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இங்கே டாப்பில் இசான் கிசான், திலக் வர்மா. ஸோ 2 பேர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸு. மோஸ்ட்லி ஆஃப் ஸ்பின் போடுறதுக்கான ஆட்கள் கிடையாது. அதனால் ரஷீத் கானை பவுல் பண்ணி விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் லெஃப்ட் ஹேண்டர்ஸையுமே வந்து அதிகமாக விக்கெட்ஸ்ன்றது எடுத்திருக்கார். ஸோ இந்த சைடில் சுக்மன் கில்லு, ரிதிமான் ஷா, ஓமர் ஜாய், அடுத்து அபினவ் மனோகர், டேவிட் மில்லர், சாய் சுதர்சனில் 2 பேர் லெஃப்ட் ஹேண்டர், மீது எல்லாருமே ரைட் ஹேண்டர். ராகுல் டேவட்டியா ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ஸோ பியூ சாவ்லாவுக்கு மினிமம் ஒரு விக்கெட் எடுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். அதுமாதிரி கோட்ஸி, துஷாரா 2 பேருமே வந்து டெத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். கம்பைன் வித்து பும்ரா கூட. அப்போ கோட்ஸி பவுல் பண்ண தான் சான்ஸ் அதிகம். துஷாரா முன்னாடியே முடிக்கலாம். அவருமே வந்து மலிங்கா மாதிரி பவுல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஹர்திக் பாண்டியா தானே ஒரு போட போகிறாருன்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த சைடில் டெத் பவுலிங்கில் கண்டிப்பாக ஸ்பென்சர் ஜான்சனு, மோஹித் சர்மா தான் டெத்தில் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. நல்லாவே வீசியிருக்காரு. ஃபைனலில் கூட 2-3 விக்கெட் எடுத்திருந்தார் லாஸ்ட் சீசனில் மோஹித் சர்மா இதே கிரவுண்டில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மோஹித் சர்மாவை பிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டாட்ஸ்ன்றது பார்க்குறப்போ உங்களுக்கு ஐடியான்றது கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ சுக்மன் கில்லு இந்த கிரவுண்டில் 11 மேட்ச்சில் 540 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஓடியே எல்லா ஃபார்மேட் எல்லாமே சேர்த்தா அதிக ரன்ஸ் வந்து இவர் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணியிருப்பார். அந்த அளவுக்கு வந்து அவரோட ஃபேவரட் கிரவுண்டு. ஹெட் டு ஹெட்டில் 9 மேட்ச்சில் 409 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரோஹித் சர்மா 4 மேட்ச்சில் வெறும் 91 ரன். அதேமாதிரி 4 மேட்ச்சில் 82 ரன் ஹெட் டு ஹெட்டில். இருக்கிறதுலே புவரான ஒரு ஸ்டார்ட்டு ரோஹித் சர்மா வச்சுருக்காரு. ஸோ என்னோடய டவுட் என்னென்னா ரஷீத் கான், ஸ்பென்சர் ஜான்சன். இனிஷியல் ஸ்பெல்லு ஸ்பென்சர் ஜான்சனு, மிடில் ரஷீத் கான். தாக்கு பிடிச்சி ஆடுவாங்களான்றதும் யோசிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு தான் வந்து இவங்க 2 பேருமே ஹிட் ஆர் ஃப்ளாப்ன்ற மாதிரி தான் ஆடிருக்காங்க. இசான் கிசான் ஹெட் ஹெட்டில் 3 மேட்ச்சில் 61, அப்போ 20 ரன் தான் ஆவரேஜ். வென்யூவில் 3 மேட்ச்சில் 89 ரன், எல்லாமே வந்து சுமாராக தான் இருக்குது. சாய் சுதர்சன் வென்யூவில் 5 மேட்ச்சில் 238. ஸோ ஹெட் ஹெட்டில் 2 மேட்ச்சில் 57. ரிதிமான் ஷா வென்யூவில் 11 மேட்ச்சில் 210 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் நம்ம எதிர்பாராதப்போ ஸ்கோர் பண்ணுவார். சம்டைம்ஸில் ஃபஸ்ட்டு பாலே டக் அவுட் ஆகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ரஷீத் கான் 14 மேட்ச்சில் 20 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் டு ஹெட்டில். வென்யூவில் 9 மேட்ச்சில் 12 விக்கெட். மோஹித் சர்மாவோட ஸ்டார்ட் பாருங்கள், ரொம்ப முக்கியம். ஹெட் டு ஹெட்டில் 18 மேட்ச்சில் 31 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட எம்ஐக்கு எதிராக ரஷீத் கானுக்கு அப்புறம் அதிக விக்கெட் வச்சுருக்கக்கூடிய ரெக்கார்டே வந்து மோஹித் சர்மாட்ட தான் இருக்குது. ப்ளஸ் இந்த கிரவுண்டில் 6 மேட்ச்சில் 15 விக்கெட் எடுத்தார் லாஸ்ட் சீசனில். ஸோ சான்ஸே கிடைக்காம இருந்தார். நெட் பவுலராக இருந்தார் அதுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் சான்ஸ் கொடுத்தாங்க, அதை அழகாக பயன்படுத்தி விக்கெட்ஸை எடுத்துக்கிட்டே இருந்தார். செகண்ட் பவுல் பண்ணுறப்பயுமே வந்து விக்கெட்டுன்றதை எடுத்திருந்தார். ஹர்திக் பாண்டியா ஸோ 8 மேட்ச் இந்த கிரவுண்டில் ஆடி இருக்கார். 5 விக்கெட்டு 196 ரன்னு. ஸோ ஆல்ரவுண்டர், பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ், ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸு. ரீசெண்டாக டிஒய் பாட்டீல் கப்பில் கூட வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார், டோர்னமெண்ட்டில் கூட.
டேவிட் மில்லரு 8 மேட்ச்சில் 208. ஸோ இவருமே வந்து ரொம்ப ரிஸ்க்கு தான். டாப்பில் வந்து ஃப்ளாப் ஆவாங்கன்ற கான்செப்டில் எடுத்தால் மட்டும்தான் டேவிட் மில்லரை நம்ம ஒரு சில டீம்ஸில் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேசிங்கில் டேவிட் மில்லர் நல்லா ஆடுவார். ஸோ அந்த பாயிண்ட்டையுமே வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிடுறேன். சேசிங் ஃபஸ்ட் பேட்டிங் கான்செப்டில் கண்டிப்பாக டேவிட் மில்லர் சேசிங்கில் ஒரு நல்ல ஒரு பிக்கு. அதேமாதிரி சுக்மன் கில்லு ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ஒரு டீசெண்டான ஒரு பிக். ரிதிமான் ஷா ஃபஸ்ட்டு பண்ணுறப்போ ஓரளவுக்கு பேட் பண்ணுறப்போ ஓரளவுக்கு டீசென்ட் பிக். சேசிங்கில் கொஞ்சம் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி இங்கே உங்களுக்கு சேசிங்கில் ஓரளவுக்கு டீசெண்டான பிக்குன்னு பார்த்தோம்னா டிம் டேவிட்டை சொல்லலாம். டேவிட் மில்லர் மாதிரியே இவருமே வந்து சேசிங் அப்போ கொஞ்சம் ரன்னே அடிக்க முடியாட்டி அவரோட சொந்த ரன்னை கூட வந்து அடித்து கொண்டு போயிடுவார். நிறைய டைம் ஆஸ்திரேலியாக்கே பண்ணியிருக்காரு, நம்ம வந்து பார்த்துருக்கோம். இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு டீசென்ட்டு. அதேமாதிரி நபி ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நபி எப்பயுமே நல்லாவே ஆடி இருக்கார். கோட்ஸியுமே ஓரளவுக்கு டீசெண்டாக பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான். ஸோ பிளேயிங் லோன் இதுதான் இருக்குன்னு கிடையாது, எல்லா டீமுமே மாற்றுறாங்க. ஆன் டைமில் பார்த்துக்குங்க. ஸோ ஏன்னா நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. ஸோ பேட்டல்ஸ்ன்னு பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் பேட்டல் சுக்மன் கில்ல 2 டைம் ஹர்திக் பாண்டியா அவுட் எடுத்திருக்காரு. மத்வால் 2 டைமு, ரிதிமான் ஷாவை மத்வால் ஒரு முறையும் பும்ரா ஒரு முறையும் விக்கெட் எடுத்திருக்காங்க. டேவிட் மில்லர் ஹர்திக் பாண்டியா 2 டைம்ஸ், டிம் டேவிட் 1 டைமு. அடுத்து பார்த்தோம்னா ராகுல் டிவாட்டியாவை பும்ரா 1 டைமு, சாவ்லா ஒரு டைம் விக்கெட் எடுத்திருக்காங்க. இதில் முக்கியமானது, ஸோ நான் எடுத்திருந்தேன், அது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் அப்படியே சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரஷீத் கான் ரோஹித் சர்மாவை 3 டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. நபியை 2 டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. ஈசான் கிசானை கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் கிட்ட வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி ரஷீத் கான் விக்கெட் எடுக்காத பிளேயரே கிடையாது. இந்த டீமில் ஆடக்கூடிய எல்லா பிளேயர்ஸுமே ரஷீத் கான் தான் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அவர் 4 ஓவர்ஸை பார்த்தாடணுன்னு தட்டி ஆடினாங்கன்னா விக்கெட்லாம் போகலாம். அப்படி அடிக்கணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக ரஷீத் கான் தான் விக்கெட்ஸை அதிகமாக எடுத்துகிட்டு போவார். ஸோ இப்போதைக்கான டீமு ஜஸ்ட்டு ஒரு மாடல் டீம் மட்டுமே, இதை காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டாம். ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதில் எஸ்ஆர் நோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேண்டசி மாதிரியே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு மேட்ச்சுக்கு கிவ்வே தராங்க. ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நம்ம டெலகிராமில் வின்னிங்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருப்போம், அதை பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ ப்ளே பண்ண போகிறீங்களோ அதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ப்ளிட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஹை ரிஸ்க்கான கிராண்ட் லீக்கு டிம் டேவிட் மில்லர் கேப்டன் வைஸ் கேப்டன், சாய் சுதர்சன், ஹர்திக் பாண்டியா, ராகுல் டிவாட்டியா, ஸோ மோஹித் சர்மா, துஷாரா, பியூ சாவ்லா, பும்ரா, ரஷீத் கான். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனாக ஹை ரிஸ்க்கான ஹிட்டர்ஸை வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டீம் பார்க்கலாம். சேஃபஸ்ட்டு டீமு ஹர்திக் பாண்டியா கேப்டனாகவும் ரஷீத் கானை வைஸ் கேப்டனாக கொடுக்குறது ஒரு ஸ்மார்ட்டான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ், சேஃபஸ்ட்டான ஆப்ஷனும் கூட. 3 பவுலரு, இதில் துஷாரா வேணால் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பென்சர் ஜான்சன், ஓமர் ஜாயி, திலக் வர்மா, ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், சுக்மன் கில். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் இது சேஃபஸ்ட்டு ஒரு டீம் தான். ஸோ ரிஸ்க் எடுக்கிறது கிராண்ட் லீக்கில் நீங்கள் எப்படி வேணும் எடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஆப்ஸ்லையுமே ஓரளவுக்கு டீசெண்டான உங்களுக்கு அமௌண்ட்ன்றது கொடுக்குறாங்க. ஈஸியாக வந்து நீங்கள் வின்னும் பண்ணலாம். அதேமாதிரி ஸ்மால் லீக்குன்றது ப்ளே பண்ணுறவங்க ஸ்ப்ளிட் பண்ணி தான் ப்ளே பண்ணணும். அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ணுங்கள். கிராண்ட் லீக் ப்ளே பண்ணுறவங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜிஎல் டீம்ஸை மேக் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம அந்த பிளேயர்ஸோட இமேஜோட இன்னும் ப்ளஸ் எல்லா டீட்டெயிலுமே தெளிவாக வந்து நம்ம கொடுத்துருவோம்.